எல்லோருக்கும் வணக்கம். நீங்க டெய்லி யூஸ் பண்ற யுபிஐ ஆப்ஸ் அதுவே உங்களுக்கு தெரியாம உங்கள அதிகமா செலவு பண்ண வைக்குதுன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்மளோட பேமெண்ட் ஸ்டைல் நம்மளோட செலவு பழக்கத்தையே ரகசியமா மாத்திட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இந்த முழு விளக்கத்துல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 75%. இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல, ஒரு ஷாக்கிங்கான உண்மை. பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் டிஜிட்டல் முறையில பணம் செலுத்தும்போது சராசரியா 75% வரைக்கும் அதிகமா செலவு பண்றாங்களாம். அதாவது நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலாம்னு போற இடத்துல உங்களுக்கே தெரியாம 175 ரூபாய் செலவு செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. இது எப்படின்னு கேக்குறீங்களா? அப்போ இந்த கேள்வி உங்க மனசுலயும் ஓடுதா? நீங்க தினமும் யூஸ் பண்ற இந்த பேமெண்ட் ஆப் உண்மையிலேயே ஒரு வரம் தானா, இல்ல நம்ம பணத்தை நமக்கு தெரியாமலே காலி பண்ற ஒரு பொறியா? இதுக்கான பதில தேடி போறதுதான் நம்மளோட இந்த முழு அலசல். இது வெறும் டெக்னாலஜி மேட்டர் மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. டிஜிட்டல் பணம் எப்படி நம்ம மூளையோட விளையாடி நம்ம பாக்கெட்டை காலி பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, டிஜிட்டல் பணத்துக்குன்னு ஒரு உருவமே கிடையாது. அது வெறும் நம்பர்ஸ். நம்ம ஸ்கிரீன்ல வருது போகுது. இந்த ஒரு விஷயம்தான், அதாவது அது நம்ம கண்ணுக்கு தெரியாதது தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யோசிச்சு பாருங்க. கையில காசை வச்சு செலவு பண்றோம். ஒவ்வொரு நோட்டா நம்ம கைய விட்டு போகும்போது அதை நம்ம கண்ணால பாக்குறோம், மனசால உணர்றோம். ஒரு மாதிரி ஐயோ காசு போகுதேன்னு ஒரு சின்ன வலி இருக்கும் இல்லையா? ஆனா யூபிஐல சும்மா ஒரு டச், அவ்வளவுதான், பணம் போயிடுச்சு. அந்த வலியும் இல்ல, குற்ற உணர்வும் இல்ல. ரொம்ப ஸ்மூத்தா ஈஸியா முடிஞ்சிடுது. ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். பணம் உங்க அக்கவுண்ட்ல இருந்து குறைஞ்சிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் மட்டும்தான் வருது. அந்த பணத்தை நீங்க பார்க்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே செலவு செஞ்ச ஒரு ஃபீல் நமக்கு வருதா? இதுதான் டிஜிட்டல் பணத்தோட மிகப்பெரிய உளவியல் விளையாட்டு. சரி, ஏன் இப்படி நடக்குது? அதுக்கு காரணம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அதுக்கு பேரு தான் பேமெண்ட் ஃப்ரிக்ஷன், அதாவது பணம் செலுத்தும் உராய்வு. இது நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. அப்படின்னா என்ன இந்த பணம் செலுத்தும் உராய்வு? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த நோட்டை எண்ணி கொடுப்பீங்க, அவங்க சரி பாப்பாங்க, உங்களுக்கு சில்லறை தருவாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அந்த சின்ன தயக்கம், அந்த மனத்தடை, அதுதான் இந்த உராய்வு. அதான் யூபிஐலா இந்த உராய்வுக்கே வேலை இல்ல. ஸ்கேன் பண்ணோம், பின் போட்டும் போயிருச்சு. சோ இந்த உராய்வு இல்லாததுனால நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு, உண்மைதான். ஆனா அது நம்ம செலவுகளுக்கு நாமளே போட்டுக்கிற ஒரு மென்டல் பிரேக்க கழட்டி விட்டுறது. யோசிச்சு பாருங்க, பிரேக் இல்லாத வண்டி மாதிரி தான் நம்ம செலவும் கண்ட்ரோல் இல்லாம போகுது. இதுதான் பிரச்சனையின் மையப்புள்ளி. சரி, பிரச்சனைய நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். இந்த காணாம போன உராய்வை எப்படி திரும்ப கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. இதை நீங்க இன்னைக்கே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், உங்க பேலன்ஸ பாருங்க. பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு, பே பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு குறையுதுன்னு உங்க கண்ணால பாருங்க. அந்த நம்பர் குறையறத பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன உராய்வு உருவாகும். பண இழப்ப நீங்க உணர்வீங்க. 2வது, ஒரு சின்ன இடைவெளி. பெரிய அமௌண்ட் ஏதாவது செலவு பண்ணும்போது உடனே சென்ட் பட்டனை தட்டாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. உண்மையிலே இது தேவையான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த சின்ன தாமதம் அந்த பழைய தயக்கத்தை திருங்க கொண்டு வரும். இந்த சின்ன ஃபைனான்ஸ் ஸ்டெப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, இது மாதிரி இன்னும் நிறைய சிக்கலான விஷயங்களை சிம்பிளா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினதோட முக்கியமான பாயிண்ட்ஸ ஒரு தடவை வேகமா பாத்திரலாம் வாங்க. இதுதான் உங்களுக்கான ஃபினான்ஷியல் டேக்அவே. 4 முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1, டிஜிட்டல் பணம் கண்ணுக்கு தெரியாததால நம்ம அதிகமா செலவு பண்றோம். 2, கையால காசு கொடுக்காததால அந்த குற்ற உணர்வே இல்லாம போயிடுது. 3, இந்த பணம் செலுத்தும் உராய்வுன்னு சொல்ற மனத்தடை தான் நம்மள கண்ட்ரோல் பண்ற முக்கியமான விஷயம். 4, உங்க பேலன்ஸ் அடிக்கடி பாக்குறது மூலமாவும் பே பண்ணும்போது ஒரு சின்ன கேப் விடுறது மூலமாவும் அந்த உராய்வை நீங்களே திரும்ப கொண்டு வர முடியும். அவ்வளவுதாங்க விஷயம். இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த வாரம் உங்க செலவு பழக்கத்துல நீங்க திரும்ப கொண்டு வர போற அந்த ஒரு சின்ன உராய்வு என்னவா இருக்கும்? ஒவ்வொரு தடவை பே பண்ணும்போதும் பேலன்ஸை பார்க்க போறீங்களா, இல்ல ஒரு பெரிய செலவு பண்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் டைம் எடுத்துக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பாருங்க. வித்தியாசம் உங்களுக்கே தெரியும்.